இன்னைக்கு நம்ம ஒரு பொலிட்டிக்கல் காமெடி படத்தை பத்தி பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல இருந்து சில சுட்கேஸ காணோம்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. ஓட்டுக்காக நம்ம ரவுடி அரசியல்வாதி பணம் கொடுத்திருக்கான். அந்த பணத்தை யாரோ இப்ப அடிச்சிட்டாங்க. அவனை புடிச்சு இப்ப டார்ச்சர் பண்றான். இப்ப அவனை அடிக்கும் போது அவன் உண்மையை சொல்லிடுறான். இப்படி தாண்டா மிரட்டணும்னு சொல்லிட்டு இப்போ அவனை துப்பாக்கியால சுட்டு கொன்னுடுறான். இந்த தருணத்துல நம்ம கதாநாயகன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகி எழுந்திருக்காதனால அவங்க அம்மா வந்து அவனை எழுப்பி விடுறா. நான் வயிற்று வலினால ரொம்ப கஷ்டப்படுறேன், நீ நல்லா தூங்குற, எழுந்து போய் செவ்வாழை வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்ற. இதை கேட்டவன் செவ்வாழையா எவ்வளவு ரேட்டுன்னு தெரியும்ல, நம்மகிட்ட இருக்க 2-3 கோழியை வித்தாதான் செவ்வாழை வாங்க முடியும் அப்படின்னு சொல்றான். நான் ஒன்னும் வாங்க சொல்லல, பக்கத்துல இருக்கக்கூடிய மோகன் கிட்ட இருக்கு, அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றா. இதை பார்த்தவன் சரின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து பல்ல தேய்ச்சிட்டு இப்போ அவன் கிளம்புறான். இந்த தருணத்துல மோகன்றவன் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ஒரு குண்டன் அவன் எப்படா கீழே விழுவான்ற மாதிரி அங்க இங்க பாத்துக்கிட்டே இருக்கான். இப்ப டீ கடைக்காரன் பாத்தியா நம்ம மோகன் எப்படி பேலன்ஸ் பண்றான்னு அப்படின்னு சொல்லி பெருமையா பேசுறான். அவன் எங்க பேலன்ஸ் பண்றான், ஒரு நாள் அவன் பாக்கு மரத்துல வந்து கீழே விழுகாத்தான் போறான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். உன் அத்தை பொண்ணு அவன் கட்டிட்டான்ற பொறாமையில பேசாதரா அப்படின்னு சொல்றான். அட யாருக்கு பொறாமன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த தருணத்துல நம்ம மதனன் இப்ப மோகனை பார்த்ததும் மோகன் இப்ப மரத்துல இருந்து கீழே இறங்கிடுறான். இப்ப கடைக்கு வரும்போது வழியிலேயே என் வாடகை எப்படா கொடுப்ப அப்படின்னு சொல்லி வீட்டு ஓனர் கேட்கிறான். இப்படி வேலை பார்க்கிற இடத்துல வந்து கேட்காத அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் அதிர்ச்சி ஆயிடுறான். இப்ப சாக்கானல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயமுறுத்துறான். நீ வீட்டுக்கு வா, உனக்கு வாடகை தர்றேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. இப்ப வீட்டுக்கு போனதும் தன்னோட பொண்டாட்டிட்ட இருந்து பூஸ்ட் வாங்கி குடிக்கிறான். சரி எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் தன்னோட அம்மாவுக்கு மலச்சிக்கல் இருக்கு, அதுக்கு செவ்வாழை கொடுத்தா நல்லதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். சரி செவ்வாழை எங்க வாங்குவ அப்படின்னு கேட்கிறான். இதை கேட்டவன் நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம கிட்ட இன்னொன்னு கேட்கறானேன்னு சொல்லிட்டு அவன் அதிர்ச்சியில உட்கார்ந்துருக்கான். இப்போ அவன் அதிர்ச்சியானல சரி வா உனக்கு இல்லாத பழமான்னு சொல்லிட்டு அவனை வாழை மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போறான். ஏணிய வச்சு மேல ஏறி வெட்ட போகும்போது வலிக்கு கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவன் பாறையில விழுந்ததுனால அவனுக்கு அடிபட்டுருது. இதை பார்த்தவன் பொண்டாட்டியும் குழந்தைங்க எல்லாருமே ஓடி போய் வந்து பார்க்கும்போது டக்குன்னு கண்ணு முழிச்சு பார்த்துட்டு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அலைசையும் என் பொண்ணையும் நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி செத்துறான். இப்ப வீட்டு ஓனர் மதன் கிட்ட அவன் வாடகையே கொடுக்கல தம்பின்னு பேசுறாரு. இந்த நேரத்துல வீட்டு வாடகை கேட்காதீங்க, இப்பதான் அவன் போயிருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எங்க கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவ்வாழை பழத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அலிசும் அவன் புருஷன் இறந்ததுல இருந்தே சாப்பிடாம இருக்கா, இதனால அவளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வெளியில போறான். இந்த தருணத்தை பயன்படுத்திக்கிட்டு குண்டன் இப்ப வீட்டுக்கு வந்து இந்த வீட்டுல நீ இருக்க வேணாம், என் கூட வந்துருன்னு கூப்பிடுறான். அதுக்கு அவ முடியாதுன்னு சொல்றா. ஏன்னு கேட்கும் போது இந்த ஊர்ல எல்லாரும் மரம் வெட்ட என் புருஷனை தான் கூப்பிடுவாங்க, ஆனா உன் வீட்டுல நீ மரத்தை வெட்டுறதுக்கு என் புருஷனை கூப்பிட்டியான்னு கேட்கிறா. இதை கேட்டவன் நம்ம கூட வரமாட்டா போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வந்துடுறான். வெளியே வரும்போதுதான் மதனன் வர்றத பாக்குறான். சாகுறப்போ ஒருத்தன் சொல்லிட்டான்றதுக்காக நீ இங்கேயே தங்கிட்டியாடா அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு அங்க இருந்து போகிறான். இப்ப உள்ள வந்த மதனன் சாப்பாடை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லும் போது அவ அழுதுகிட்டே இருக்கா. சரி குழந்தைக்காவது கொடுக்கலாம்னு சொல்லி குழந்தைய தூக்கிட்டு சாப்பாடு கொடுக்கறான். இப்படியே 1 மாசம் ஆகுது. இதுக்கப்புறம் அவளை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இதை பார்த்து அவங்க அம்மா இவளை ஏன்டா அங்க கூட்டிட்டு வந்த, ஊராரெல்லாம் என்ன பேசுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுறா. அட இது எல்லாத்துக்கும் காரணம் நாம இப்படி பண்ணதுனாலதான் அவன் மரத்துல இருந்து கீழே விழுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நாம தான் அவங்களை பாத்துக்கணும்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறான். இப்ப அந்த குண்டன் ஆலிச நினைச்சு இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான், நாளைக்கு கல்யாணம் பண்ணிடுவான், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சிருவானேன்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான். இப்ப மதனன் தூங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஆலிஸ் அவனுக்கு காஃபி கொடுக்கறா. அவன் எழுந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்கறா. இப்ப அவளை வண்டியில வச்சு வெளியில கடைக்கெல்லாம் போய் கூட்டிட்டு வர்றான். இதை பார்த்ததும் அவங்க அம்மா ஊர்ல இருக்கிற எல்லாரும் தப்பா பேசுறாங்க, என்னதான்டா நீ நினைச்சிட்டு இருக்க, அவங்க கூட சண்டை போட போகும்போது இதை சண்டையை பார்த்தவன் நேரா வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் மதனா, அப்ப யாரும் அந்த ஊருக்காரங்க தப்பா பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இது ரெண்டும் திருந்தாதுன்னு தலையில அடிச்சுக்கிறா அவங்க அம்மா. மறுநாளே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல 2 பேரும் கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த ஓனர் என் வாடகை மட்டும் மறந்துடாதப்பா அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவகிட்ட பக்கத்துல வர்றான். இதை பார்த்தவ என் பொண்ணு என்னைக்கு உங்களை அப்பான்னு ஏத்துக்கிறாளோ அன்னைக்கு தான் நமக்குள்ள மத்தது எல்லாம் அப்படின்னு சொல்லிடுறா. மறுநாள் அந்த பொண்ணை தன்னோட வண்டியில ஏத்தி வச்சுக்கிட்டு போகும்போது என்கிட்ட ஒரு ஸ்கூட்டர் இருக்கு, அது தொலைஞ்சிச்சுன்னா இன்னொரு ஸ்கூட்டர் வாங்குவேன்ல, ஒரு ஸ்கூட்டர் போயிட்டு இன்னொரு ஸ்கூட்டர் வந்தாலும் பேர் ஸ்கூட்டர் தானே, அதே போல ஒரு அப்பா போயிட்டு இன்னொரு அப்பா வந்தா அந்த அப்பாவுக்கு பேர் என்னன்னு கேட்கும்போது அது அங்கிள் அப்படின்னு சொல்லிடுது. இது வந்து யார் வந்து கேட்டாலும் இது மாமான்னு தான் அந்த குழந்தை சொல்லுது. இதை பார்த்தவன் சரி ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம் என்னென்னமோ பண்ணி பாக்குறான். ஆனா அந்த குழந்தை அங்கிள்னா கூப்பிடுது. இப்ப மறுநாள் சோகமா வண்டி எடுத்து கிளம்பும் போது வலிக்கி விட்டு கீழே விழுந்துடுறான். இதை பார்த்து அந்த குழந்தை அதிர்ச்சியில அப்பா கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு கத்துது. இதை பார்த்து சந்தோஷப்பட்டவன் ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷத்திலேயே போனவன் அன்னைக்கு வியாபாரம் பண்ணிட்டு பூஸ்டும் பூவும் வாங்கிட்டு போறான். தான் பொன்னாடிட்ட கொடுத்துட்டு குளிச்சுட்டு வரும்போது அந்த வீட்டுக்கு மாமான்னு ஒருத்தன் வந்திருக்கான். அடா உன் வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, சால்வ் பண்ணிருக்கலாமே, வா கட்சி ஆபீஸ்க்கு கூப்பிடுறான். கட்சி ஆபீஸ்க்கு இந்த நேரத்துல ஏன்னு கேட்கும் போது இப்ப இருக்கிற பண பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு, நீ நேரா வந்து ஒரு கையெழுத்து மட்டும் போடு எல்லாம் சரியாயிடும் சொல்றான். இந்த நேரத்துல நான் வரமாட்டேன்னு சொல்லும் போது அவங்க அம்மா அதை புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட வரேன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறா. இவனும் போயிட்டு கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுறேன், ஆனா நான் வர தொட்டிக்கு நீ தூங்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு போறான். 2 பேரும் கட்சி ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க
நாளைக்கு நீங்க நாமினேஷன் பண்ணணும், அது வரைக்கும் நீங்க இங்கேயே தங்குங்க அப்படின்னு சொல்லி பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிடுறாங்க. மறுநாள் நாமினேஷன் ஃபைல் பண்ணதும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ அந்த மாமங்காரன் கிட்ட 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அவன் மதனன் கிட்ட 10,000 ரூபாய் தான் நம்பி கொடுத்தாங்க, அதுல 7,000 ரூபாய் நான் உனக்கு கொடுக்குறேன், 3,000 நான் வச்சுக்கிறேன், அந்த 7,000 நான் வீட்டுல கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவனை கொஞ்சம் ஊருக்கு வெளியில கொண்டுட்டு போயிட்டு எல்லாரும் யூரின் போக போறோம் அப்படின்னு சொல்லி வெளியே இறங்குறாங்க. சரி நம்மளும் போகலாம்னு சொல்லிட்டு வண்டியில இருந்து கீழே இறங்குறான். இப்போ எல்லாரும் ஓடி போய் வண்டியில ஏறி அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இவங்க ஏன் எல்லாரும் ஓடுறாங்கன்னு சொல்லி துரத்திட்டு ஓடிட்டே இருக்கான். இந்த நேரத்துல 2 பேர் பைக்ல வர்றானுங்க. அவனுங்க நாங்க நம்பூதிரி பிரதர்ஸ், வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அட போங்கடான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது அவனை மறுபடியும் பிடிச்சு வண்டியில ஏத்திட்டு போயிடுறானுங்க. இப்ப நம்ம அரசியல் ரவுடி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு கேம்பெயின் பண்றதுக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கான். அவன் 50 லட்சம் கொடுங்க, உங்களுக்கு கண்டிப்பா 3,000 ஓட்டுக்கு மேல நான் வாங்கி தரேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த தருணத்துல அவனுக்கு ஒரு போன் வருது. அதுல இவனோட பேர்ல ஒரு டம்மி கேண்டிடேட் நிக்கிறான் அப்படின்ற நியூஸ் அவன் தெரிஞ்சுக்கிறான். அந்த டம்மி கேரக்டரை உடனே புடிங்கடான்னு சொல்லிட்டு ஆட்கள் அனுப்புறான். இப்ப மாமான்னு சொல்லிட்டு வந்தவன் மதனனோட வீட்டுக்கு போயிட்டு 7,000 ரூபாய் காசை கொடுத்து மதனன் வந்து துபாய்க்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டவன் அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது உடனே அவன் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. 2 நாள்ல அவனுக்கு போன் கிடைச்சிரும், அதுக்கப்புறம் கால் பண்ணி சொல்லுவான் பாருங்க அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த ரவுடி அரசியல்வாதியோட கேம்பெயின் பண்றவன் அந்த ஊருக்கு வர்றான். இங்க கலர் கோழி குஞ்சு விக்கிற மதனன் எங்க இருக்கான் அப்படின்னு கேக்குறான். ஓ அவனா, அவனோட வீடு இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறான். சரி அவன் வீட காட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டனையும் தூக்கி போட்டு இப்ப எல்லாரும் மதனன் வீட்டுக்கு போறாங்க. மதனன் வீட்டுக்கு போயிட்டு மதனனை தேடி ஆளு வந்திருக்காங்க, அவனை வெளிநாடு அனுப்ப போறாங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அந்த குண்டன் சொல்றான். ஆனா அவர் துபாய் போயிட்டாரே அப்படின்னு அவ சொல்றா. யாரும் உங்களுக்கு சொன்னதுன்னு சொல்லும்போது இப்பதான் சிந்தன்ற ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிந்தனை பிடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த குண்டனையும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் மதனனை ஒரு லாட்ஜ்ல அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப கதவை தட்டிட்டு ரூம் பாய் ஒருத்தன் உள்ள வர்றான். அந்த ரூம் பாய் கிட்ட மதனன் இப்ப ஹெல்ப் கேக்குறான். இதே தருணத்துல இந்த லாட்ஜுக்கு இந்த ரவுடி அரசியல்வாதியோட ஆட்கள் உள்ள வந்துடுறாங்க. இப்ப 2 குரூப்பும் சண்டை போட்டு உருளும் போது நம்ம மதனன் அந்த லாட்ஜ்ல வேலை செய்யற பையன் கூட அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். அங்க இருந்து போகும்போது பஸ் ஸ்டாண்டுக்கு வழி கேட்டு ஒரு பையன் கிட்ட லிஃப்ட் கேக்குறான். அந்த பையன் அவனை பார்த்துட்டு டக்குன்னு நீங்க ஏறுங்கன்னு சொல்லிட்டு அவனை ஏத்திட்டு போய் மறுபடியும் அந்த லாட்ஜ்லயே போய் இறக்கி விட்டுறான். இப்ப மதனோட ஒய்ஃப் ஆலிஸ் அந்த கட்சி ஆபீஸ்க்கே வந்து என் புருஷன் கிட்ட பேசணும்னு கேக்குறா. அதுவும் இல்லாம அவர் என்கிட்ட சொல்லவே இல்ல, ஆனா அரசியல் நீங்க நிக்க வச்சிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்க கட்சியில நாங்க அவரை சேர்க்கவே இல்லம்மா, நீ வேணா பாரு எங்க கட்சியில வேற ஒருத்தர் தான் நிக்கிறாரு அப்படின்னு காட்டுறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த நம்பூதிரிக்கு போனை போட்டு அவன்கிட்ட பேச சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்பூதிரி முன்னாடி நம்ம மதனன் தான் பொண்டாட்டி கிட்ட தான் சேஃபா இருக்கிறதாகவும் சீக்கிரம் வந்துறதாகவும் அவன் சொல்றான். இப்ப எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சு. நம்ம மதனன் 1200 ஓட்டு வாங்கியிருக்கான். எதிர்கட்சிக்காரன் 700 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டான். இப்ப நம்ம ரவுடி அரசியல்வாதி 700 ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போயிட்டான். இப்ப மதனனை அதை நம்பூதிரிங்க வீட்டுல வந்து விடுறாங்க. உனக்கு பொண்ணு இருக்குன்னு சொன்னல, அவளுக்கு இந்த ட்ரெஸ் கொடுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தவன் வீடு ரொம்ப வறுமையில இருக்கிறத பாக்குறான். இப்ப அவன் பொண்ணு அவனை பார்த்து நீ மறுபடியும் வந்துட்டியான்னு கேக்குறா. ரொம்ப நாள் இவனை பார்க்காதனால மறுபடியும் இவனை மாமான்னு கூப்பிடுறா. மதனன் மறுபடியும் நம்பூதிரிங்க கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்கு அப்படின்றத விஷயத்த சொல்றான். உனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்க சொன்னாங்களே கொடுக்கலையான்னு கேட்கும்போது தான் இந்த மாமங்காரன்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு காசு அடிச்சிட்டு போன விஷயம் தெரியுது. அவனை பிடிச்சி பொலன்னு பொழக்கிறாங்க. அதுக்கு அவன் இருந்த காசெல்லாம் என் பொண்ணுக்காக நான் செலவழிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கால்ல விழுறான். இதை பாரு உன டம்மியா நிக்க வச்சு ஒருத்தன் ஜெயிச்சிருக்கான், அவன்கிட்ட இருந்து காசு கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐடியாவும் கொடுக்குறான். இதை பார்த்து நம்பூதிரிங்க நம்ம காசு அடிச்ச விஷயம் தெரிஞ்சு போயிடும், அதனால நம்ம இங்க இருந்து நழுவிடலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து நழுவிடுறானுங்க. இப்ப மதனை வச்சு ஓட்டு பிரிச்சு ஜெயிச்ச அந்த அரசியல்வாதி ஆபீஸ்க்கு போறான். இதை பாருப்பா கட்சிக்காக நான் நிறைய செலவழிச்சிட்டேன், இந்த டைம்ல மறுபடியும் என்கிட்ட காசு கிடையாது, இங்க இருந்து கிளம்புன்னு அவனை கிளம்ப வச்சிடறாங்க. இப்ப வெளியே வந்தவன் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம காய்கறி கடையில போய் வேலை பார்க்கறான். இவனோட ஒய்ஃபும் வெளியே வேலைக்கு போறா. இவனோட அம்மா உடம்பு முடியாம இறந்தும் போயிடுறா. மதனன் கிட்ட இருக்கிற காசை வச்சு இப்ப மறுபடியும் கோழி வாங்குறான், மறுபடியும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான். நைட்டு அவனோட பொண்ணை தூங்க வைக்கும் போது அப்பா போகாதப்பா அப்படின்னு சொல்றா. ஓடி போனவன் பாத்தியா பொண்ணு அப்பான்னு கூப்பிடுறா அப்படின்னு சொல்றான். இதை புரிஞ்சுக்கிட்டவ சரி போங்க நான் வர்றேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கீழே படுத்தவ இப்ப கட்டில் மேல ஏறி அவன் கூட பக்கத்துல படுத்திருக்கா. இதை பார்த்தவன் அவளை கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல போகும்போது யாரோ கதவு தட்டுறாங்க. யாருடான்னு கதவு திறக்கும் போது இப்ப மறுபடியும் நம்பூதிரி பிரதர்ஸ். இப்ப ஜெயிச்ச கேண்டிடேட் இறந்து போயிட்டான். அவனோட இடம் இப்ப வேகன்சி ஆயிடுச்சு, மறுபடியும் பை எலெக்ஷன் வருது, நீ ஓட்ட பிரிக்கிறதுக்கு நாமினேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி முனையில அவனை மிரட்டுறாங்க. பொறுத்தது போதுன்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கியை தட்டி விட்டுட்டு சேரால அவன் சங்க பிடிச்சு நெரிக்கிறான். இதை பார்த்து அவன் பொண்ணு அப்பா அவனை கொன்றாதப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இப்ப சேரை கீழே போட்டுட்டு அவன் கூல் டவுன் ஆயிடுறான். மதனா முன்னாடி மாதிரி இல்ல, நீ இப்ப ஆப்போசிட் பார்ட்டிக்காக நிக்க போற, 10 லட்சம் கொடுப்பாங்க, அதுல 3 பங்கா நம்ம பிரிச்சுக்கலாம் எப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட ஒய்ஃப் போன தடவை இதே மாதிரி தான் அவனை கூட்டிட்டு போய் அவருக்கு வேலையும் போய் வீடும் போய் நாங்க நடுத்தருக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றா. இப்ப மதனன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு வேற வழி இல்ல நம்ம போய் நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த நம்பூதிரிங்க கூட கிளம்புறான். இப்ப மறுபடியும் அந்த சிந்தன்ற மாமா கேரக்டரை கூப்பிட்டு மதனனை கூப்பிட்டு வர சொல்றான். இப்ப அந்த மாமா கேரக்டரும் மதனனுக்கு கால் பண்ணி உனக்காக நான் காசு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீ கட்சி ஆபீஸ்க்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் முன்னாடி கொடுத்ததை விட கம்மியா தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அந்த மாமங்காரனை எட்டி மிதிச்சிடுறான். அதுக்கப்புறம் இவனோட ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லி அந்த மதனனை தூக்குங்கடா அப்படின்னு சொல்றான்.
இப்ப நம்போதரிங்க பைக்கு முன்னாடி பாம வீசி மதனனை கடத்திட்டு போயிடுறாங்க. நம்போதரிங்கனால என்ன பண்றதுனே தெரியல. சுட்டு பாக்குறாங்க, துப்பாக்கியில குண்டு இல்ல. இப்ப கட்சி ஆபீஸ்க்கு வந்த மதனன் என்கிட்ட ஏதாவது நீங்க பேசணும்னா நேராவே பேசியிருக்கலாமே. ரெண்டாவது நான் நாமினேஷன் பண்ண சொல்றீங்க, நான் கண்டிப்பா நாமினேஷன் பண்றேன். கொஞ்ச நாள் ஒளிஞ்சிருக்கணும், நானும் ஒளிஞ்சிருக்கேன். ஆனா எனக்கு பணம் தேவை, 10 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். இத பார்த்த எல்லாருமே சிரிக்கிறாங்க. உனக்கு 10 லட்ச ரூபா உனக்கு ஈஸியா கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத பாருங்க, என்னாலதான் அங்க ஓட்டு பிரிஞ்சு நீங்க ஜெயிக்கிறீங்க, உங்களுக்கு பவர் வருது, 10 லட்ச ரூபா உங்களுக்கு சின்ன காசு தானே அப்படின்னு அவன் சொல்றான். இத புரிஞ்சுக்கிட்டவங்க அவனுக்கு காசை கொடுத்து அனுப்புறாங்க. அவன் படியில இருந்து இறங்கி வரும்போது நம்ம நம்போதரி குரூப் பெட்ரோல் பாம்பை எடுத்து அவன் மேல எரிஞ்சிடறாங்க. இப்போ மதனனை மறுபடியும் இவங்க தூக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இப்ப கடைசியா அந்த ரவுடி அரசியல்வாதிட்ட போய் அவனை விட்டுறாங்க. இப்போ ரவுடி அரசியல்வாதி அவனை 2 வெளுத்துட்டு அவனை கையெழுத்து போட வைக்கலான்னு போகும்போது அவன் மறுபடியும் ஆரம்பிக்கிறான். இத பாருங்க, நீங்க காசு கொடுத்தா நானும் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு சத்தம் இல்லாம ஹைட் ஆயிருவேன். அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு எதிராவே நான் நாமினேட் பண்ணிட்டு உங்களோட ஓட்டை நான் பிரிப்பேன் அப்படின்னு சொல்றான். இத பார்த்தவர் உனக்கு என்னடா வேணும்னு கேட்கும்போது எனக்கு 25 லட்சம் வேணும் அப்படின்னு கேட்கறான். நம்போதரிங்களும் என்னடா 25 லட்சம் கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. 25 லட்சம் இப்பவே கொடுங்க, நான் நாளைக்கே நாமினேட் பண்ணிட்டு ஹைட் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட அந்த அரசியல்வாதி சரி அவன் கூடயே போயிட்டு அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப பணத்தை எடுத்துட்டு இப்ப வீட்டுக்கு வந்தவங்க மதனா 35 லட்சம் வச்சிருக்கடா ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு காசை வச்சுட்டு தன்னோட குழந்தைய தேடும் போது ஒரு ரவுடி இவனோட குழந்தைய தூக்கி வச்சிருக்கான். இவனை பார்த்ததும் வாப்பா வந்துட்டியா, சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்டாட்டியும் பிள்ளையவும் ஒரு ரூம்குள்ள போயிட்டு கதை அடைச்சுக்கிறான். ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க வெளில வரல. இத பார்த்த நம்போதரி எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது தான் தெரியுது எதிர்கட்சிக்காரங்க இருக்கான். இப்போ 2 பேரும் அடிச்சிட்டு மல்லு கட்டி உருளும் போது நம்ம மதனனோட ஒய்ஃபும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. ஊருக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் மதனன் மறுபடியும் வீட்டுக்கு போய் இருக்கிற காசை எடுத்து வந்துடலாம்னு சொல்றான். அந்த காசு நமக்கு வேணுமான்னு சொல்லும் போது மறுபடியும் என்னால கஷ்டப்பட முடியாது, எனக்கு அந்த காசு வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாம அந்த பையன் மட்டும் எடுத்து ஓடி வந்துடுறான். இப்ப கட் பண்ண ஒரு பெரிய கோழி பண்ணைக்கு நம்ம மதனன் ஓனரா இருக்கான். இப்ப அதே நம்போதரிங்க இவங்கிட்ட வேலை பாக்குறாங்க. கேரளால இத்தனை லோடு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது இங்க இருக்கிற எம்எல்ஏ கால் பண்ணாம்பா ஓட்டு கேட்கறதுக்கு, நம்ம கம்பெனில 200 பேர் வேலை பாக்குறாங்கல்ல அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நிக்கும் போது அந்த கார்ல இருந்து இறங்குறான் நம்ம ரவுடி அரசியல்வாதி. இவங்களை பார்த்தவன் அதிர்ச்சி ஆயிடுறான். இந்த ரவுடி அரசியல்வாதியை பார்த்த நம்ம மதனனும் அவனோட நம்போதரிங்களும் அங்கேயே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க.